இப்போ கன்னி லக்கணத்தை எடுத்துக்கிறோம். இப்போ கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதியோட ஹோரையும் 5ஆம் இடத்து அதிபதியோடைய ஹோரையும் 9ஆம் இடத்து அதிபதியோடைய ஹோரையும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதியோடைய ஹோரை யார்? புதன். அப்போ அந்த புதன் வந்து 10க்குடைய அவரும் சொந்தக்காரர். அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு புதன் ஹோரை யோகத்தை செய்யுமா செய்யாதா? புதன் கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு 1/10 செய்யும். அப்போ புதனோட ஓரை கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்கணத்துக்கு 5 ஓரை சனியோட ஓரை நம்ம பொதுவாக நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் 5, 6 இருந்தாலும் 6ஆம் இடமும் வேலை செய்யும். சனியோட ஓரையும் கன்னி லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 6ஆம் இடத்து அதிபதிங்கிறனால அதை நம்ம கொஞ்சம் 2வது தரத்தில் ஓரம் கட்டி வச்சுக்கலாம். அதே கன்னி லக்கணத்துக்கு 9 யார்? 2, 9 தான் சுக்கிர ஓரை. அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு புதனோட ஓரையும் சுக்கிரனோட ஓரையும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கும். இதை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்போ கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு எந்த ஓரை சிறப்பாக இருக்காது? 3ஆம் இடத்து அதிபதியோட ஓரை செவ்வாயோட ஓரை. கன்னி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி குருவோட ஓரை. கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி சந்திர ஓரை. அப்போ இந்த சந்திர ஓரையும் குருவோட ஓரையும் செவ்வாயோட ஓரையும் கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.